வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள துப்பாஸ்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான். இந்த துப்பாஸ்பட்டி ஒரு அழகான கடற்கரை கிராமம். தூத்துக்குடியிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் போகும்போது இந்த ஊர் இருக்குது. புனித ஞான பிரகாசியாருக்குன்னு சொல்லி 450 வருடங்களை கடந்து ஒரு சிற்றாலயம் இங்கே இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு பூமி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 450 வருடங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற பரிசுத்த பனிமை மாதா பேராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னையின் சுரூபம் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தினால் ஆலயம் அழிக்கப்படும் காலகட்டத்தில் அன்னையின் சுரூபத்தை பல ஊர்களில் கொண்டு போய் மறைத்து வைத்திருந்து பாதுகாத்தாங்க. அப்படி ஒரு ஊர் தான் இந்த துப்பாஸ்பட்டி ஊர். அந்த ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த ஆலயத்தில் கொடியேற்றம் நடக்குது. வாங்க போகலாம். இது தாங்க அந்த கோவில். இந்த சிற்றாலயத்தில் பீடத்துக்கு பின்னாடி ஒரு அறை இருக்கின்றது. அங்கே தான் பரிசுத்த பனிமை மாதா சுரூபத்தை 450 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் மறைத்து வைத்திருந்திருக்கிறாங்க, டச்சுக்காரங்களுக்கு பயந்து. இங்கே பாருங்கள், இந்த கோவிலை பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இன்றைக்கி கொடியேற்றம் அப்படிங்கிறதுனால இந்த ஊரில் இருந்து ஒரு அண்ணாச்சி நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க. வந்து கொடியேற்றத்தை வந்து நீங்கள் எடுத்து மக்களுக்கு அதை தெரியப்படுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜூலை மாதம் 3ஆம் தேதி. இந்த 3ஆம் தேதி தான் இந்த கொடியேற்றம் ஆரம்பித்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து திருவிழாவோடு நிறைவு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 450 வருடங்களை கடந்து ரொம்ப சிறப்பாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது. கேட்பவர்களுக்கு எல்லா வரங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புத ஆலயம். பரிசுத்த பனிமை மாதாவுடைய அந்த அற்புதமான சுரூபம் இந்த ஆலயத்தில் இருந்தது தான் அதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் குடும்பத்தோடு வாங்க. இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கிறிஸ்தவ மக்களை விட இந்து மக்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. அந்த இந்து மக்கள் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் மக்களே. நான் பார்க்கும்போதே தெரிஞ்ச நிறைய பேர் நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு பக்தியோடு இந்த ஆலயத்திற்கு தங்களுடைய குழந்தைகள் அனைவரையும் அழைத்து கொண்டு குடும்பமாக வர முடிந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியெல்லாம் கொடி மரத்தில் அலங்காரம் பண்ணி அற்புதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடியேற்றம் நடைபெற போகின்றது. அப்போ தான் சொன்னாங்க, இந்த கொடிகளை இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள் தான் தயாரித்து அதை ஒரு நேர்ச்சையாக கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்குறதா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் வர்றாங்க பார்த்தீங்களா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த இந்து சகோதர சகோதரிகள் தான். அவங்க தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த கொடிகளை தயார் செய்து நேர்ச்சையாக ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து நேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான காரியங்கள் நிறைவேறும் பட்சத்தில் ஊர் கொடியேற்றம் நடைபெறும் போது, இந்த திருவிழாவின் போது இந்த கொடியேற்றத்தில் அவங்களுடைய கொடி வந்து பறக்க விடுவதாக வேண்டிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள் வரிசையாக. அவங்கவுங்க வீடுகளிலிருந்து இந்த கொடிகளை தயார் செய்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பவனியாக இந்த ஊரை சுற்றி வருகின்றார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. இங்கே பாருங்கள். போகிறாங்களா, இந்த ஊரை அப்படியே ஒரு சின்ன சுற்றி அந்த தெருவோட முனையில் ஒரு கெபி இருக்குது. அந்த கெபி வழியாக தான் வருவாங்க. வர மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். இந்த கொடியை கொண்டு போகும்போதே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து நின்று ஒரு பயபக்தியோடு
அந்த கொடி ஊர்வலம் கொண்டு போவதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதையும் நம்மால் காண முடிந்தது. நண்பர்களே, கேட்பவர்களுக்கு வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய புனிதராக இங்கே இருக்கின்றார். முக்கியமாக தூத்துக்குடி பரிசுத்த பனிமே மாதாவுடைய அந்த சொரூபம் பல வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய அந்த தங்கத்தேரில் வீற்றிருக்கக்கூடிய அன்னையின் சொரூபம் இந்த ஊரில் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் எதிரிகளுக்கு பயந்து. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியாக இந்த ஊர் இருந்திருக்கின்றது. போயிட்டு இப்படி தான் வராங்க. மக்கள்லாம் அங்கேருந்து வர்றாங்க ஊர்வலமாக கொடி ஏற்றிட்டு. கொண்டு ஆலய வளாகத்தில் அங்கே ஒரு டேபிள் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த டேபிள் மேலே அந்த கொடியை வச்சிடுறாங்க. நேரமாக ஆக தான் ஊர் மக்கள் எல்லோரும் அப்படி நிறைஞ்சு வந்தாங்க. முதல்ல அந்த சிறுவர்கள் வீட்டில் உள்ளவங்க ஒரு சில பேர் தான் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. நானும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொடியேற்றம் என்றாலும் ஊரில் உள்ள அநேக மக்கள் கலந்து கொண்டு இந்த கொடியேற்றத்தை சிறப்பிப்பதற்காக வருகை தந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. சகோதர சகோதரி, இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக பங்கு தந்தை அருட்பணி வினித் ராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெள்ளப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் முக்கியமான பங்கு. அந்த பங்கினுடைய கிளை பங்காகத்தான் இந்த துப்பாஸ்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பங்கும் செயல்படுகின்றது. ஆகவே பங்கு தந்தை அங்கிருந்து வருகை தந்து இந்த கொடியேற்ற நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். பாருங்கள், கொடிலாம் வந்தாச்சு.
தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரை உடைய மக்களாகிய நாங்கள் எங்களுடைய பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியாரின் திருவிழாவை கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கொடிகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த கொடிகள் மேலே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் உம்முடைய திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் அடியாளும் எம் தாயும் ஆகிய கன்னி மரியாவையும் நம்முடைய பாதுகாவலர் புனித ஞான பிரகாசியாரையும் நினைவு கூர்ந்து அவர் தம்மும் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைமகனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடியை புனிதப்படுத்தி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத் தருவதாக. ஆமென். கூடிடுவோம், புகழ் பாடுவோம், புகழ் பாடிடுவோம், கொடியேற்றிடுவோம்.
பாடி புனிதரின் கொடியை ஏற்றுவோம். மனமனது கோழி நின்று புனிதரின் கொடியை ஏற்றுவோம். கரத்தட்டி பாடி நின்று புனிதரின் கொடியை ஏற்றுவோம். சிரம் தாழ்த்தி தலை வணங்கி புனிதரின் கொடியை ஏற்றுவோம். அறவழிகள் சிறந்திடவே புனிதரின் கொடியை ஏற்றுவோம். பறை சிறக்க கரை செழிக்க புனிதரின் கொடியை ஏற்றுவோம். ஆசியாருடைய திருக்கொடியானது விண்ணை நோக்கி எழும்பிருக்கிறது. நம்முடைய மனதில் பாதுகாவலர் வழியாக என்னென்ன மன்றாட்டுக்கள் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமோ அந்த மன்றாட்டுக்களை மனதில் நினைத்தவாறு அந்த கொடியேற்ற நிகழ்வில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அந்த கையில தான் இருக்கணும். கொடியேற்ற நிகழ்வு முடிந்தவுடன் வான வேடிக்கை, வந்திருந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது.
இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் நண்பர்களே. நல்ல அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 450 வருடங்களை கடந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயம் இங்கே இருக்கின்றது அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். இந்த வருடம் இது 459வது வருட திருவிழா அப்படின்னு சொன்னாங்க. மிக பிரமிப்பாக இருந்தது. 459 வருடங்களாக இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள்லேருந்து வர்றாங்க இந்த ஊர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு. அவர்கள் அனைவரும் இணைந்து 459வது வருட திருவிழாவை கொண்டாடுவது அப்படிங்கிறது மிக சாதாரண விஷயமல்ல. பிரமிக்க வைத்தது என்னை. நீங்களும் வாங்க, அன்னையின் அருளை பெறுங்கள். மேலும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.